ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறாரு. அந்த மனுஷன் யாருன்னா கடன்காரன். அவன் கடனை தீர்க்கணுமானா எதெல்லாம் விற்கணும்னு கேட்டிங்கன்னா வேதம் சொல்லுது, பெண் ஜாதியை விற்கணும், பிள்ளைகளை விற்கணும், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்றாதான் என்ன தீரும். அவ்வளோ கடன்காரன். ஒரு கடன்காரன் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, உன் பெண் ஜாதி, உன் பிள்ளைங்க, உனக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் விற்று உன் கடனை தீருன்னு. அவன் சொல்கிறான், ஆண்டவனே மனதிறங்கும், நான் எல்லாவற்றையும் நான் கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனது இறங்கி அவனை விடுதலை ஆக்கினார். எதிலிருந்து விடுதலை ஆக்கினார்னா, அவன் கடன் தொல்லையில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய உள்ளத்தில் தேவன் மேல் உள்ள வாஞ்சையில் இருக்கு, நீ என்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னால், ஆண்டு எதில் விடுதலை ஆக்குறாருன்னா, உன் அடிமைத்தனத்தில் இருந்து மாத்திரம் அல்ல, உன் கடன் கொஞ்சம் அல்ல. என்ன கடன் தெரியுமா? நீ உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று உன் மனைவி பிள்ளைகளை விற்றா கூட கடன் அடைக்க முடியாது. அந்த மாதிரி கடனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல மனதிறங்கி நான் உன்னை விடுதலை ஆக்கிறேன்ப்பா. நீ படுகிற வேதனைய, நீ எல்லாத்தையும் விற்றா கூட கொடுக்க முடியாத கடன் இருக்கு பாரு, அதுல இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.